மக்களே, ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்னு வைங்களா, வள்ளி மோட்டார்ஸில் என்னென்னலாம் பைக்ஸ் வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் தான், இவங்களோட நாம்ஸில் என்ன இருக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். இவங்க வள்ளி மோட்டார் டிரைவெக்ஸ் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி என்னென்னலாம் இப்போ நாம்ஸ் கொண்டு வந்ததாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரீ ஓன்ட் பைக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள்லாம் யூஸ்டு பைக் தான் சேல் பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட்டாக 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் வசதி கொடுக்குறாங்க, 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேலுக்கு அப்புறமும் வாரண்டி ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஒரு 3 சர்வீஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக. அது விஓசி கூட ஜாயின் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க. அது வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. விஓசினா என்ன, விஓசி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றது கடைசி ஒரு 2 நிமிஷம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கூட சரி, டேரெக்டாக அப்படி ஓட்டு போய் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் பாருங்கள். டேரெக்டாக அதை பார்த்தலாம். ஓகேவா? டிரைவேக்ஸ் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில். ஸோ கரெக்டாக இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் முத்தால்பேட்டையில் முட்டை கடைக்கு இருக்கும், அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இனி நம்ம பைக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டரி பைக்கை பத்தி பார்த்தலாம். இப்ப இருக்கிற பிகாஸ் இவங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாலே பாத்துருக்கலாம், நிறைய அவங்க சைட்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வண்டி நிக்குது. ஸோ மாடல் பாத்தீங்கன்னா C12 IEX. ஸோ ஓகேவா, பிகாஸ் ஓகேவா. ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கல். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர் வரைக்கும் வாரண்டி தராங்க. பேட்டரிக்கெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்குது பிகாஸ்ன்ற ஒரு பிராண்டு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லைக் இதோட விலை பாத்தீங்கன்னா 1 lakh கோட் பண்ணிருக்காங்க, 1 lakh. ஸோ ஓகேவா, ஒரு 1 lakh நீங்க பெரிய வண்டியில எடுப்பீங்க. லைக் நம்ம கிட்ட ஒரு பெட்ரோல் போடுற காசை நீங்க ஒரு வருஷத்துக்கு இப்ப எனக்கு ஒரு 3500 ஆகுதுன்னு வைங்களா, ஒரு வருஷத்துக்கு, சரி ஒரு மாசத்துக்கு, அதுக்கு போடுற காசு இது இஎம்ஐ கூட நீங்க கட்டிட்டு போயிடலாம். அப்படி கூட ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி தராங்க. 1 lakh இதோட வேலை. ஓகேவா? அப்படியே இந்த செக்மெண்ட்ல ஒரு சில ஸ்கூட்டி இது இருக்குது, அதையுமே நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம் ஃபுல்லா ஒரு ஸ்கூட்டி செக்மெண்ட் தான். ஆப்ரிலா XR. ஓகேவா? பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் 2021, ஒரு ஓனர் கண்டிஷனு, வெறும் 810 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 86,000க்கு இந்த வண்டி கொடுக்கறாங்க, ஆப்ரிலா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். ஒரு மாதிரி இது என்ன கலர், ஆக்சுவலா அது என்ன கலர் மீன்ஸ்னா ஒரு மாதிரி மெஜந்தாவா அந்த கலர். இது 2019 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு, வெறும் பாத்தீங்கன்னா 14.4K கிலோமீட்டர் கிட்ட தான் டிரைவ் ஆயிருது. 64,000க்கு இது கொடுக்குறாங்க. அதான் 64,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெசினோ இருக்குது. ஃபெசினோ ஒரு பிளாக் அண்ட் எடிஷனு. ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 47,000 கொடுக்குறாங்க. 24 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2023, ஒரு ஓனர் கண்டிஷனு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூபிட்டரு. ஸோ ஜூபிட்டரோட விலை பாத்தீங்கன்னா 49,000 கோட் பண்ணிருக்கிறாங்க. 2016 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது, ஒரு ஓனர் கண்டிஷனு. ஓகேவா? ஸோ இதுக்குன்னா வரல, வந்தோடனே பார்த்தலாம். அது ஆக்சுவலா SR 160, அதுவும் ஆப்ரிலா தான் ஓகேவா? அதுக்கு வந்தோடனே நம்ம பார்த்தலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களா ப்ரெஷர், இதோட விலை பாத்தீங்கன்னா 67,000, வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவா. ஸோ ஆக்டிவாவோட விலை பாத்தீங்கன்னா ஆக்டிவா 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது, 64,000 இந்த வண்டி கோட் பண்றாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் இருக்குது. ஜெஸ்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வரும் ஜஸ்ட் 66,000 கொடுக்குறாங்க. 2021 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ அப்படி நீங்க வந்தீங்கன்னா ஹோண்டா CBR பார்க்கலாம். ஹோண்டா CB 300 PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2024, ஒரு ஓனர் கண்டிஷனு, வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் போய்க்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,60,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,60,60,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அப்படியே நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா MT-15 பாப்பீங்க, MT-15 PY ரெஜிஸ்ட்ரேஷன் தான், 2022, ஒரு ஓனர் கண்டிஷனு, 23,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,41,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,41,000க்கு இந்த வண்ி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பல்சர்ல அடுத்தது பாத்தீங்கன்னா NS200, NS160 இருக்குது. NS200 வேலை பாத்தீங்கன்னா 105, அதாவது 1,05,000 கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்து 2019 மாடலு. நீங்க NS160 பாக்குறீங்களா, NS160 பிரைசஸ் பாத்தீங்கன்னா 1,07,000 கொடுக்குறாங்க. அதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 17,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2022, ஒரு ஓனர் கண்டிஷனு, 1 இயர் வாரண்டி கொடுத்து. நீங்க அடுத்தது பாக்குற FEZ 2 மாடல் இருக்குது. FEZ தான். இந்த FEZ சரி, இந்த FEZ சரி. PY ரெஜிஸ்ட்ரேஷன், இதுவும் PY ரெஜிஸ்ட்ரேஷன். 2023, 2023, ஒரு ஓனர் கண்டிஷன், ஒரு ஓனர் கண்டிஷன், ரெண்டுத்துக்குமே 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 1,06,000 கிட்ட வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 1,07,000 கிட்ட வரும். மேஜரா ரெண்டு ஒரே வேலை தான் வரும்.
ஜஸ்ட் 1000ல ஆமா அந்த 1000ல தான் மாறும். ரெண்டுமே 1,06,000. அது 1,06,000 1,07,000 அவ்வளவுதான் விலை வந்து. KTM RC 200 TN ரெஜிஸ்ட்ரேஷன் 2023. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 47,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். 110cc பைக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து 2014 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன், 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. வெறும் 47,000 ரூபாய் தான் இதோட விலையே வந்து. ஓகேவா? ஸோ 3 ஃபேஷனும் பார்த்தாச்சு. லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஜூபிட்டர் இருக்குது. 2 ஜூபிட்டர் இருக்குது. 2 ஜூபிட்டருமே பார்த்தலாமா என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு. எப்பா என்ன விலை பண்ணி, இது வந்து 49,000 ரூபாய், இது பாத்தீங்கன்னா வந்து 76,000 ரூபாய். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் 125. இது பாத்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் SDD. ஓகேவா? ஸோ TN ரெஜிஸ்ட்ரேஷனு, PY ரெஜிஸ்ட்ரேஷனு, 2016 ஒரு ஓனர் கண்டிஷனு, 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இது பாத்தீங்கன்னா வந்து 76,000 ரூபாய், இது பாத்தீங்கன்னா வந்து 49,000 ரூபாய். ஓகேவா? 2 ஜூபிட்டருக்கு உங்களுக்கு விலை சொல்லியிருப்பேன் நானு. ஸோ ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்குதோ வந்து எடுத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ப்ரெஷரு, ஆக்டிவா, ஜெஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரெஷர் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குதுன்றதை பார்த்தலாம். ஸோ ப்ரெஷர் TN ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 67,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 2023 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 8,000 சில்லற கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை சொல்லிட்டேன் நான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷர் பிடிச்சது தான் வந்து எடுத்துட்டு போங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவாக்கு இன்னும் அந்த கார்ட்ஸ் வரல. கார்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஜெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ஜெஸ்டோட விலை பாத்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய். PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய்க்கு கோட் பண்றாங்க. வாங்க ஓனர் கிட்ட சொல்லி கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்றேன் நானு. அது அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு பேஷன் ப்ரோ, இந்த வாட்டி இன்னொரு பேஷன் ப்ரோ இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 68,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2022 மாடலு. இது பல்சர், இந்த பல்சர் NS 200. இதை பார்த்தா எனக்கு அடிக்கடி அந்த அப்பாச்சி ஞாபகம் தான் வரும். யானே தெரியல, என்ன அப்பாச்சி எல்லோ கலர்ல இருக்கும்ல. 2019 ஒரு ஓனர் கண்டிஷன் 1,05,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளஸ் தான் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளஸ் இருக்குது, தூக்கிட்டு போயிடுங்க. எக்ஸ்பிளஸ் யாரா பிடிக்குன்னா 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1,30,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா R15 1,65,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 இயர் வாரண்டி கொடுத்து 2023. நாங்க ஒரு பேஷன் ப்ரோ சொன்னால அதே இன்னொரு பேஷன் ப்ரோ PY ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2020 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 lakh இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1000 சில்லற கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 57,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. எவ்வளவுக்குன்னா 57,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பல்சர் 150 2021 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து பசங்களுக்கான வண்டி எல்லாம் பார்த்தாச்சுல. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லேடிஸ்க்கான வண்டி எல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரிலா. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 86,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆப்ரிலா. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஹோண்டா ஆக்டிவா. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 77,000 ரூபாய்க்கு கொடுக்குற 74,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை வந்து. அடுத்தது யாருப்பா? ஜுப்பி தானப்பா, அவரே தான். ஸோ ஜூபிட்டர் 73,000 ரூபாய். லைக் இங்க ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டிக்கு இன்னும் வள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்னென்ன பண்றீங்கன்னா? சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபம் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாத்திரமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான், செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன? இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே.
ஓகேங்களா? சரிண்ணா, அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது சார். ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே, இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.